தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதியானது நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் காங்கிரஸ் மற்றும் பாஜக கட்சிகளுடைய வேட்பாளர்கள் பட்டியல் எப்போது வெளியாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தொடர்ந்து கொண்டிருந்தது. அந்த வகையில் தற்பொழுது பாஜக வேட்பாளர்கள் பட்டியலானது தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிடும் 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பெயர்களும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். யாரோட பெயர்லாம் இடம்பெற்றிருக்கு? எதிர்பாராத பெயர்கள் ஏதேனும் இருக்கிறதா? எதிர்பார்த்த பெயர்கள் மிஸ் ஆகியிருக்கா? முழு விவரத்தை பதிவு பண்ணுங்க. அதிமுக கூட்டணியில் பாஜக மொத்தம் 27 தொகுதிகளில் போட்டியிடுகின்றது. இந்த சூழ்நிலையில் 27 தொகுதிகளுக்கான பாஜக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் எதிர்பார்த்தது போலவே மயிலாப்பூர் தொகுதியில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கோவை வடக்கு தொகுதியில் வானதி சீனிவாசன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல விளவன்கோடு தொகுதியில் விஜயதாரணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவர் ஏற்கனவே அந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு பின்னர் அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பு பாஜகவில் இணைந்த சூழ்நிலையில் தற்போது மீண்டும் அவர் ஏற்கனவே போட்டியிட்டு வென்ற விளவன்கோடு தொகுதியில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாகர்கோவிலில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் MR காந்திக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மதுரை தெற்கு தொகுதியில் பேராசிரியர் ராம சீனிவாசனுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சாத்தூர் தொகுதியில் தற்போது பாஜகவினுடைய தமிழக தலைவராக இருக்கின்ற நாயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல குளச்சல் தொகுதியில் சிவகுமாருக்கும், பத்மநாபபுரம் தொகுதியில் ரமேஷ் என்பவருக்கும், வாசுதேவநல்லூரில் ஆனந்தன் ஐயாசாமிக்கும், திருச்செந்தூர் தொகுதியில் KRM ராதாகிருஷ்ணனுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமாக எதிர்பார்த்த ஒருவருடைய பெயர் இடம்பெறவில்லை. அது தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள். அவர் ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிடக்கூடும், மொடக்குறிச்சி உள்ளிட்ட ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிடக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த பட்டியலில் அவருடைய பெயர் இடம்பெறவில்லை. மாறாக மொடக்குறிச்சி தொகுதியில் கிருத்திகா சிவகுமார் போட்டியிடுவார் என வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அவினாஷி தனி தொகுதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வேட்பாளராக போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அவினாஷி தொகுதி ஏற்கனவே அதிமுகவின் சார்பில் முன்னாள் சபாநாயகர் தனபால் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்பார்த்தது போலவே அவினாஷி தொகுதியில் தற்போது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் போட்டியிடுகிறார். அதே போல ஆவடி தொகுதியில் ராஜசிம்மா மஹிந்திரா அவர்களும், தளி தொகுதியில் நாகேஷ்குமாரும், திருவண்ணாமலையில் ஏழுமலை அவர்களும், ராசிபுரம் தொகுதியில் பிரேம்குமாரும், உதகை தொகுதியில் போஜராஜனும் போட்டியிடுகிறார்கள். திருப்பூர் தெற்கு தொகுதியில் தங்கராஜும், திருவாரூர் தொகுதியில் கோவி சந்துரு அவர்களும், தஞ்சாவூர் தொகுதியில் கருப்பு முருகானந்தம் அவர்களும் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கந்தர்வக்கோட்டை தனி தொகுதியில் உதயகுமார் அவர்களும், புதுக்கோட்டையில் ராமச்சந்திரன் அவர்களும், அறந்தாங்கியில் கவிதா ஸ்ரீகாந்த் அவர்களும், திருப்பத்தூர் தொகுதியில் KC திருமாறன் அவர்களும் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மானாமதுரை தனி தொகுதியில் பாலகணபதியும், அதே போல ராமநாதபுரம் தொகுதியில் GPSK நாகேந்திரன் அவர்களும், ராதாபுரம் தொகுதியில் SP பாலகிருஷ்ணன் அவர்களும் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பாஜக போட்டியிடக்கூடிய 27 தொகுதிகளுக்கான முழு வேட்பாளர் பட்டியலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்பார்த்த ஒருவருடைய பெயர் மட்டும் இல்லை, அது தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவராக இருந்த திரு அண்ணாமலை பெயர் பட்டியலில் இல்லை. எனவே அவர் இந்த தேர்தலில் போட்டியிட போவது இல்லை என்பது உறுதியாகி இருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தமிழக பாஜக வேட்பாளர்கள் பட்டியலானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. பல்வேறு எதிர்பார்த்த பெயர்கள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவார்கள் என்று ஏற்கனவே சிலரது பெயர்களும் தொகுதிகளும் வெளியாகியிருந்த நிலையில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தலில் களம் காண்பாரா இல்லையா என்ற ஒரு கேள்விக்கு தற்பொழுது பதில் கிடைத்திருக்கிறது. இந்த தேர்தலில், இந்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிடவில்லை என்பது உறுதியாகியிருக்கிறது. அவர் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்பாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் கோவை வடக்கு தொகுதியில் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் களம் காண்கிறார். தொடர்ந்து மொடக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடுவாரா என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மொடக்குறிச்சியில் திருமதி கிருத்திகா சிவகுமார் அவர்கள் களம் காண்கிறார். அதே போல காங்கிரஸ் MLAவாக விளவங்கோடு தொகுதியில் பணி செய்த விஜயதரணி தற்பொழுது பாஜக வேட்பாளராக, MLA வேட்பாளராக அந்த தொகுதியில் களம் காண்கிறார் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.